உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியா அவரது போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன நடக்கின்றது என்று எனக்கு எப்படி தொடக்கிறது தெரியாமல் இருக்கிற, போரை பற்றி கதைக்கிறதா, பேச்சுவார்த்தையை பற்றி கதைக்கிறதா, அல்லது டொனால்ட் ட்ரம்பினுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை பற்றி கதைக்கிறதா, எதை கதைக்கின்றன்னு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று ஒன்றை கொண்டு வந்தார். எத்தனையோ கொண்டு வந்து விட்டார். நான் நேற்று பேசும்பொழுது வரிசைப்படுத்தி கூறியிருந்தேன். ஆனால் 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்குள் அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டார் என்று சொல்லியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்துதான் செய்கிறார்களா, அல்லது நாளாந்தம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் நகர்ந்து செல்லலாம் என்ற அந்த வழியில் தான் செல்லுகிறார்கள்? எனக்கு கொஞ்சம் தெளிவுதாருங்கள். ஒரு உண்மைதான். என்னென்று சொன்னால், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் சுதந்திர நடவடிக்கை. அது அவர் அதை ஆரம்பித்த போது அவர் யோசித்தது என்னென்று சொன்னால், இந்த நடவடிக்கை கீழ் பல நாடுகளும் இணையும், தான் அதன் ஊடாக இதை செய்யலாம், அல்லது இப்படி ஒரு நடவடிக்கை ஆரம்பித்து விட்டு கப்பல்கள் உள்ளுக்கு போனால் ஈரான் அடிக்காது என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் ஈரான் ஏவுகணைகளை தாக்குதலை மேற்கொண்டதும், புஜைரா துறைமுகம் மீது தாக்கியதும், கப்பல்களை தாக்கியதும், அதற்கு பிறகுதான் ட்ரம்புக்கு தெரிந்தது இது உண்மையில் சீரியஸாக, இங்கே யாரும் ஜோக்கராக இல்லை, யாரும் பகுடிக்கு செய்யவில்லை என்றது. அவர் ஜோக்கரா இருந்தால் அவருடன் இருக்க வேண்டுமே தவிர ஏனைய நாடுகளுடன் ஒரு சரிவராது என்பதை இலகுவாக புரிந்து கொண்டார். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்குள் அந்த திட்டமே தோல்வி அடைந்து விட்டதாகத்தான் கூறப்படுகிறது. அதுக்கு கூர்ன காரணம் அதுதான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்னென்று சொன்னால், சொல்லியிருக்கிறார், பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பாகிஸ்தான் சொல்வழி கேட்கிற அளவுக்கு அமெரிக்கான்ற நிலைமை இருக்குன்னு சொன்னா, பாகிஸ்தான் சொன்னாலும் சொல்வழி கேட்கிற அளவுக்கு ஒரு காலத்துல ஐக்கிய நாடுகள் சொன்னாலே கேட்காத அமெரிக்கா இன்றைக்கு பாகிஸ்தான் சொன்னதால தாங்கள் நிறுத்தி கொண்டதாக கூறியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதாவது சுதந்திர திட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் முற்றுகை நீக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஹோர்முஸ் ஜலசந்தி தற்போதைக்கு தொடரும் என்றும், முன்னதாக ஈரானுக்கு எதிரான எபிக் ரேஜ் என்ற நடவடிக்கை எபிக் ஃபியூரி என்ற நடவடிக்கை நிறைவடைந்து விட்டதாகவும், அடுத்த கட்டம் ஃப்ரீடம் திட்டம் என்றும் ரூபியோ சொல்லியிருந்தார். ஆனால் பென்டகனின் கூற்றுப்படி இந்த ஹார்முஸ் நீரிணையினூடாக கப்பல்கள் செல்வதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த சுதந்திர திட்டம் என்ற இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இப்போ ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இந்த எபிக் ஃபியூரி நடவடிக்கை நிறைவடைந்து விட்டதாகவும், ஆனால் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற நடவடிக்கையை தாங்கள் தொடர்கிறோம் என்றும் ரூபியோ கூறியிருக்கின்றார். ஆனால் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அதை இடைநிறுத்தி இருப்பதாக. அப்ப நீங்கள் கூறியது போலதான் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கூறுகிறார்கள். அதே சமயம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் கூறியிருக்கின்றார், ஹோர்முஸ் நீரிணையில் அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை இடைநிறுத்தியது குறித்து தான் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் துணிச்சலான தலைமைக்கு அவர் சரியான நேரத்தில் வெளியிட்ட அறிவிப்புக்கு தான் நன்றி தெரிவிப்பதாகவும், பாகிஸ்தான் மற்றும் பிற நேச நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் எனது அன்பு சகோதரரும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசமான மாண்புமிகு இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் விடுத்த கோரிக்கைக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அளித்த கனிவான பதில் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் பிராந்தியத்தின் அமைதியையும் ஒரு உறுதித்தன்மையையும் மேம்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் நியூயார்க் டைம் கூறியிருக்கின்றது, ட்ரம்பின் வெற்று வாக்குறுதிகள் கப்பல் உரிமையாளர்கள் அமெரிக்காவை நம்பவில்லை என்றும், மேலும் நீரிணையில் எந்த ஒரு திட்டத்திலும் ஈரானை சேர்க்க வேண்டும் என்று கப்பல்காரர்கள் கூறுகிறார்கள் என்றும்,
நிறுவனங்கள் தங்கள் கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனுப்ப ட்ரம்பின் திட்டத்தின் அடிப்படையில் தயங்குகின்றன என்றும், மேலும் தங்களை சம்மதிக்க வைப்பதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவுகள் போதுமானதாக இல்லை என்றும் சில கப்பல் நிறுவனங்கள் கூறியதாகவும், அதிக எண்ணிக்கையான கப்பல்கள் நீரிணை வழியாக செல்ல வேண்டுமானால் எந்த ஒரு திட்டம் அல்லது எந்த ஒரு ஒப்பந்தம் என்றாலும் அதில் ஈரான் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று இந்த நிறுவனங்கள் நேரடியாகவே அமெரிக்காவுக்கு கூறிவிட்டன என்றும் கூறியிருக்கிறது. அப்ப இந்த நிலையில் இப்போது உங்களுக்கு தெரியும், காங்கிரஸில் இந்த போர் இனி தொடர்வது என்று சொன்னால் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. எனவேதான் அந்த போர் முடிந்து விட்டதாக இப்போது அறிவித்து விட்டார்கள். போர் முடிந்து விட்டது. இப்போதைக்கு இந்த சுதந்திர திட்டம் நடைமுறையில் இல்லது என்று கூறினார்கள். அதையும் இப்போது இடைநிறுத்தி வைத்திருப்பதாகவும், ஏனென்று சொன்னால் இரண்டு தரப்பும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பதால் இந்த திட்டத்தை இடைநிறுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தது போல் இவர்களால் இந்த போரை நீடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினீர்கள். இப்பொழுது அதை உணர்ந்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இனி அரசர்களே, இப்ப 2 முக்கியமான விடயம் இந்த போரின் பொழுது நடைபெற்றது. ஒன்று ஹோர்முஸ் நீரிணை, மற்றது அணு ஆயுதம். அணு ஆயுதத்தை நாங்கள் இப்பொழுது ஒரு பக்கத்தில் வைத்து விடுவோம். ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தனது நடவடிக்கையை நிறுத்தி என்று சொன்ன பின்பு ஈரான் கூறியிருக்கின்றது, இந்த ஹோர்முஸ் நீரிணையினுடைய பாதையை உறுதி செய்வதாக அதற்கான திட்டங்கள் எல்லாம் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். எவ்வாறு அவர்கள் அந்த புதிய ஒரு மேப்பை வரைந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக புதிய ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. எவ்வாறு இது கையாளப்பட போகின்றது என்று கூறுவீர்களா? ஈரான் இப்போது புதிதாக ஒரு பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையகம் என்று ஒன்றை திறந்திருக்கின்றது. அதற்குரிய இணையதளமும் இப்போது திறக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அது இப்போது அது இந்த வேலை நடந்து கொண்டிருப்பதாகவும், ஆனால் கப்பல் நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அதாவது வளைகுடாவில் சிக்கியுள்ள கப்பல்களை கொண்ட கப்பல் நிறுவனங்களுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்கான அதன் வழிமுறைகள் மின்னஞ்சல் மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், சுங்க கட்டணங்களை ஈரானிய ரியால்களில் செலுத்த வேண்டும், ஈரானிய வங்கி அமைப்புக்குள் உத்தரவாதங்களை வழங்க வேண்டும், போரின் போது சேதங்களை ஏற்படுத்திய அல்லது பங்களித்த நாடுகள் அனுமதி பெறுவதற்கு முன்பு இழப்பீடுகளை செலுத்த வேண்டும், ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்த அல்லது அதன் வெளிநாட்டு சொத்துக்களை முடக்கிய நாடுகள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளன, அனைத்து ஆவணங்களிலும் பாரசீக வளைகுடா என்ற பெயர் பயன்படுத்தப்பட வேண்டும், விதிகளை மீறினால் கப்பல் பறிமுதல் செய்யப்படும் மற்றும் சரக்கு மதிப்பில் 20% அபராதம் விதிக்கப்படும், அனைத்து கப்பல்களும் நியமிக்கப்பட்ட வழித்தடங்களை பின்பற்ற வேண்டும் மற்றும் ஈரானிய ஆயுதப்படைகளின் அறிவுறுத்தலுக்கு இணங்க வேண்டும், இஸ்ரேலிய கொடி கொண்ட கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்கள் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று அந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரான் ஹோர்முஸ் வழியாக பயணத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு புதிய இணையதளத்தையும் அதிகார அமைப்பு ஆரம்பித்துள்ளதாகவும், பாதுகாப்பான பயணங்களுக்கு கப்பல் கட்டணம் வசூலிக்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நேற்று பிரான்சுக்கு சொந்தமான CMA CGM சன் அண்டனியோ என்ற சரக்கு கப்பல் நேற்று துபாய்க்கு அருகில் உள்ள ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு குரூஸ் ஏவுகணையால் தாக்கப்பட்டிருந்தது. அதில் பல கப்பல் சேதமடைந்ததுடன் பல மாலுமிகளும் காயமடைந்திருக்கின்றன. பிரான்ஸ் கப்பல் நிறுவனமான CMA CGM இந்த தாக்குதலை உறுதி செய்திருக்கின்றது. மாலுமிகள் வெளியேற்றப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தற்போது வர்த்தக மாலுமிகளுக்கு பூமியிலேயே மிகவும் ஆபத்தான நீர்ப்பரப்பாக மாறி இருப்பதாக ராய்ட்டர் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறது. அந்த கப்பல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஹலிஃபா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவின் முந்தரா துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்று கூறப்படுகிறது. சுமார் 22 மணி நேரத்துக்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிராந்திய நீர்ப்பரப்புக்கு அருகில் கப்பலின் கடைசி பதிவு செய்யப்பட்ட நிலை இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதற்கு பிறகு அந்த கப்பலின் இருப்பிடம் தொடர்பான தன்னியங்கி அமைப்பு முற்றாக செயலிழந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது.
அதாவது இந்த கப்பல் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஜெபல் அலி துறைமுகத்துக்கு குறைந்தது 6 முறையாவது இந்த வருடத்தில் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடம் இதனிடையே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மார்க்கோ ரூபியோ இந்த ஹார்மூஸ் நீரிணை தொடர்பாக என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானுடனான போரின் நோக்கம் போருக்கு முன்பிருந்த நிலைக்கு எல்லாவற்றையும் மீட்டெடுப்பதே என்று மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். ஹார்மூஸ் நீரிணை திறந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். முன்பு இருந்ததைப் போல எல்லோரும் அதை சமமாக பயன்படுத்த முடியுமாக அது இருக்க வேண்டும். அதில் கண்ணிவெடிகள் அகற்றப்பட வேண்டும். மேலும் யாரும் பயணத்துக்காக அங்கு பணம் கொடுக்க கூடாது. அந்த நிலைக்கு நான் திரும்ப வேண்டும். அதுதான் நமது இலக்கென்று மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இது தொடர்பாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவும் இந்த வளைகுடா நாடுகளும் இணைந்து அதை ஈரான் கூறியிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை எதிர்க்குமாறு, ஏனென்று சொன்னால் தற்போது இந்த போர் நிலைமைகளை மாற்றாமல் தனியாக அதை திறப்பது தொடர்பாக தீர்மானம் கொண்டு வர முடியாது. இதுகளை பார்த்து கொண்டிருந்த இந்தியாவின் இந்து பத்திரிகை நாளிதழின் மூத்த பத்திரிகையாளர் சுஹாசினி ஹைதர் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்று சொன்னால், அவர் கூறியிருக்கின்றார், தாங்களே உருவாக்கிய நெருக்கடியை தீர்க்குமாறு இப்போது ஐநாவை அமெரிக்கா வலியுறுத்துகிறது என்று அந்த தனது கருத்துக்கு தலைப்பிட்டிருக்கிறார். அதாவது தாங்களே உருவாக்கிய போரின் விளைவாக எழுந்த பிரச்சனையை ஐநா தீர்க்க வேண்டும் என்று வாஷிங்டன் இப்போது கோருவதாக அவர் கூறியிருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தனது சமீபத்திய அறிக்கையில் ஹார்மூஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் தொடர்பாக ஐநாவிடம் உதவி கேட்டிருக்கின்றார் என்றும், மேலும் இவ்வளவு எளிமையான ஒரு பிரச்சனையை சர்வதேச சமூகம் ஆதரவளித்து தீர்க்க முடியாது விட்டால் ஐநா அமைப்பின் பங்கு என்னவென்று எனக்கு புரியவில்லை என்றும் மார்க்கோ ரூபியோ கூறியதாக சுஹாசினி தெரிவித்திருக்கின்றார். அதாவது இப்ப உங்களுக்கு ஐநா தேவையாக இருக்கிறது, ஐநாவை ஏன் என்றெல்லாம் கேட்கிறீர்கள். நீங்கள் எப்பயாவது ஐநாவை மதித்தீர்களோ? அல்லது எத்தனை தீர்மானம், 1000 தீர்மானங்கள் பலஸ்தீனம் மீது பலஸ்தீனம் தொடர்பாக கொண்டு வரப்பட்டது, மதித்தீர்களோ? அதாவது இவ்வளவு காலமும் நீங்கள் இந்த ஐநாவின் விதிகள், அனைத்துலக விதிகளை மீறினீங்க. ஆனால் ஒரே ஒரு தடவை ஈரான் மீறும் போது உங்களால் தாங்க முடியாமல் இருக்கின்றது. ஒரே ஒரு தடவை ரஷ்யா மீறும் போது உங்களால் தாங்க முடியாமல் இருக்கின்றது. அதுதான் பிரச்சனை. என்னவென்று சொன்னால், நீங்களே உருவாக்கிய விதிகளை நீங்களே மதிக்காத போது ஏனையவர்கள் மதிக்கணும் என்று பாடம் எடுத்தீர்கள். ஆனால் இப்போது எல்லோரும் பலமடைந்த நிலையில் அதை புறந்தள்ளுவதற்கு உலகம் தயாராகிவிட்டது. இந்த போலியான அமைப்புகளை தங்களை பாதுகாப்பதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் புரிந்து விட்டார்கள், தங்களையும் அது பாதுகாக்காது என்று புரிந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது உறுதியாக இங்கே கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இனி இப்ப நீங்கள் மார்க்கோ ரூபியோ அவர்களுடைய புதிய ஒரு இலக்கு என்று சொல்லும் பொழுது, என்னுடைய கணக்கின்படி இது 9வது இலக்கு இங்கே பதிவு செய்து வைத்திருக்கின்றேன். 9வது இலக்கு. அந்த 9வது இலக்கு, 9 இலக்குகளில் ஒன்றுமே இதுவரையில் அவர்கள் அடையவில்லை என்பதை தொடர்ச்சியாக பின்னடைவை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன தாக்கத்தை உலக பரப்பில் ஏற்படுத்த போகிறதோ எனக்கு தெரியாது. நான் இப்பொழுது பேசும் முன், இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னதாக சொன்னேன், 2 விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டது. ஒன்று அணு ஆயுதம் தொடர்பாக, மற்றது ஹோர்முஸ் நீரிணை. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விடயங்களை நீங்கள் கூறுகிறீர்கள். அடுத்து உங்களுக்கு தெரியும், ஈரான் தன்னுடைய 14 அம்ச கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது நான் அன்றும் கூட உங்களிடம் கேட்டிருந்தேன். அதாவது இந்த அணு ஆயுதம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கின்றது. இந்த 14 அம்ச கோரிக்கைகள் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் சென்றிருக்கின்றது, அவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்று கூறும் பொழுது, நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த அணு ஆயுதம் தொடர்பாக அதனுடைய பேச்சுவார்த்தையை முதல் கட்டத்தில் ஈடுபடுத்தாமல் 2, 3, 4வது கட்டத்தில் அதை கொண்டு வருவோம், அதை இப்பொழுது ஒரு பக்கத்தில் தள்ளிவிடுவோம் என்று தான் ஈரான் கேட்டதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த முடிவுக்குத்தான் இப்பொழுது அமெரிக்கா இறங்கி வர வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறதா? அதுதான் முடிவா? அல் ஜசீரா போட்டிருக்கிறது, அதாவது இந்த அமெரிக்கா அதிபர் ஈரானிய பயணம் மே 14ஆம் தேதி, அதற்கு முன்னதாக அவர் ஒரு தீர்வை எட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் என்று. அதற்கு முன்னர் ஈரான் வெளிவிவகார அமைச்சர்
அப்பாஸ் அரக்ஷி சென்று வந்திருக்கின்றார் சீனாவுக்கு. அதாவது அமெரிக்கான்ற அதிபர் சீனாவுக்கு செல்வதற்கு முன்னர் ஒரு தீர்வை எட்டுவதற்கு. இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்று எண்ணெய் விலை கூட 10% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பக்க ஒப்பந்தம், ஒரு பக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறிய ஒப்பந்தம் ஒன்று எட்டும் தருவாயில் இருப்பதாக பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் உள்ளதன என்று பாகிஸ்தான் தரப்பு செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சண்டையை நிறுத்துதல், கடுமையான கண்காணிப்புகளின் கீழ் ஈரானின் அணு ஆயுத செறிவூட்டலை ஒரு ஃப்ரீஸ் நிலை, அதாவது முடக்கி வைத்திருத்தல், சில அமெரிக்காவின் தடைகளை தளர்த்துதல் மற்றும் ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை 2 தரப்பினரும் உறுதிப்படுத்துதல். மற்றது 48 மணி நேரத்துக்கு ஈரான் இது தொடர்பில் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஆனால் இன்னும் இந்த உடன்பாடு கையெழுத்திடப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதாவது தற்போதைய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதையும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதையும் நோக்கமாக கொண்ட ஒரு சுருக்கமான 14 அம்ச ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகள் நெருங்கிவிட்டதாக இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை குறைந்தபட்சம் 12 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கும், அமெரிக்கா தடைகளை தளர்த்தும், முடக்கப்பட்ட ஈரானிய நிதிகள் விடுவிக்கப்படும் மற்றும் ஹார்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும். இந்த ஒப்பந்த கட்டமைப்பு ஜெனீவா அல்லது இஸ்லாமாபாத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது என்றும் 30 நாட்கள் பேச்சுவார்த்தை காலத்துடன் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இருதரப்பினரும் இராணுவ மற்றும் கப்பல் போக்குவரத்துகள் மீதான கட்டுப்பாடுகளை படிப்படியாக குறைப்பார்கள் என்றும், ஈரான் ஐநாவின் கடுமையான கண்காணிப்புகளை, அதாவது இந்த அணுசக்தி செறிவூட்டல் தொடர்பான கண்காணிப்புகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளும் என்றும், மேலும் அணு ஆயுதங்களை தயாரிக்க போவதில்லை என்று உறுதியளிக்கும் என்றும் இந்த பரக் ரவித் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் பாகிஸ்தான் வட்டாரங்கள் அல் அரபியாவிடம் தெரிவித்திருக்கின்றன என்னென்று சொன்னால், எங்களிடம் ஒரு வரைவு ஒப்பந்தம் உள்ளது, அதன் பெரும்பாலான பிரிவுகளை இரு தரப்பினரும் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் என்று கூறப்படுகிறது. அதாவது அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த 24 மணி நேரத்தில் ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க வான்படையின் நடவடிக்கைகள் கடுமையாக குறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது 7 அமெரிக்க ராணுவ விமானங்கள் மட்டுமே வானில் காணப்பட்டதாகவும், ஆனால் நேற்று அல்லது அதற்கு முன்தினம் கிட்டத்தட்ட 27, 30 அல்லது 50 விமானங்கள் இருந்தன என்றும், வானில் உள்ள விமானங்கள் இப்போது அதாவது அபுதாபி, டெல் அவிவ் பகுதிகளில் உள்ள இடங்களில் அவைகள் வைக்கப்பட்டுள்ளன என்றும், இப்ப அமெரிக்காவின் C-17 குளோப் மாஸ்டர் அல்லது KC-135 டேங்கர்கள் போன்றவை எல்லாம் இப்ப பரப்புவது குறைவாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றன. அதே சமயம் ஈரான் கூறியிருக்கின்றது, தனது ஹார்மூஸ் நீரிணை பகுதியில் பறந்த அமெரிக்காவின் ஆளில்லாத உளவு விமானம் ஒன்றை அவர்கள் சுட்டி வீழ்த்தியிருக்கிறார்கள். அதை கப்பலில் அவர்கள் ஏற்றி கொண்டு போகின்ற படங்களும் வெளியாகி இருக்கின்றன. அப்ப இந்த செய்தியை தொடர்ந்து பங்கு சந்தைகள் உயர்ந்திருக்கின்றன, எண்ணெய் விலை 10% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்று சொல்லி அதாவது இன்னொரு 48 மணி நேரத்துக்கு சில சமயங்களில் ஒரு உடன்பாடு எட்டப்படலாம் என்று இப்போது பாகிஸ்தான் வலுவாக நம்புகின்றது. அதற்கு ஏற்றவாறுதான் அதாவது ஒரு உடன்பாடு எட்டப்பட போகின்ற நிலை இருப்பதால் தாங்கள் இந்த சுதந்திர திட்டத்தை இடைநிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் அரசர்களே, உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் முதலில் இஸ்லாமாபாருக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கிருந்து ஓமானுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கிருந்து ரஷ்யாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். மீண்டும் இப்பொழுது சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இவருடைய இந்த பயணங்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது இப்ப பெய்ஜிங்கில் நிற்கின்ற நேரத்தில் அமெரிக்கா ஈரான் போர் இந்த போக்கை சீனா எவ்வாறு மாற்றும், அல்லது சீனா இதில் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
சீனாவுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. இப்ப ட்ரம்ப் கூட இப்போது அல் ஜசீரா கூட போட்டிருக்கிறது, சீனாவுக்கு ட்ரம்ப் செல்வதற்கு முதல் ஒரு டீலை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஈரான் வெளிவார அமைச்சர் ஈரான் இந்த போரில வந்து செய்மதி உபகரணங்களாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் சீனாவும் ரஷ்யாவும் தான் வழங்கியது. தற்போது வந்த செய்திகளின்படி கூட இப்ப அமெரிக்காவின் தடைகள் இருந்த போதிலும் ஈரான் மற்றும் ரஷ்யாவின் ட்ரோன்கள் திட்டத்துக்கு சீனா தொடர்ந்து பொருட்களை வழங்கி வருகிறது என்றும், சிறிய சீன நிறுவனங்கள் பெரும்பாலும் அமெரிக்க தடைகளை மீறி இயந்திரங்கள், பேட்டரிகள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்கள் மற்றும் சிப்ஸ், மைக்ரோ சிப்ஸ் உட்பட இரட்டை பயன்பாட்டு ட்ரோன்கள் பாகங்களை ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு வெளிப்படையாகவே ஏற்றுமதி செய்கின்றன என்றும், ஷியாமென் விக்டரி டெக்னாலஜி என்ற நிறுவனம் வந்து சமீபத்திய பிராந்திய சண்டைகளின் போது ஈரானின் ஷாஹேட் 136 தாக்குதல் ட்ரோன்களுக்கு இணைக்கப்பட்ட ஜெர்மன் வடிவமைப்பிலான L550 என்ற என்ஜின்களை வழங்கியிருப்பதாகவும், ட்ரோன்கள் உலகளாவிய விநியோக சங்கிலிகள் வழியாக எளிதில் கொண்டு செல்லப்படக்கூடிய பொதுவான வாணிய பாகங்களை சார்ந்திருப்பதால் இந்த வர்த்தகத்தை நிறுத்துவது கடினம் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாகவும், பல சீன விநியோகஸ்தர்கள் அமெரிக்க தடைகளால் அதிகம் பாதிக்கப்படாத சிறிய நிறுவனங்களாகவும் ஒரு அதிக அளவு முறையில் வெளிப்படையாக செயற்படுவதாகவும் உள்ளன என்று இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது. இப்ப இந்த நிலையில் தான் இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர் அங்கு போன போது பெய்ஜிங்கில் வந்து ஈரானிய வெளிவார அமைச்சர் சீனாவின் வெளிவார அமைச்சருடன் ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்புக்கு பிறகு சீனா கூறியிருக்கிறது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை வந்து சட்டவிரோதமானது என்று சீனா திரும்பவும் கூறியிருக்கு. சீனா தன் கொள்கையில் உறுதியாகவே இருக்கின்றது. அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க இது ஒரு இல்லீகல் போர் என்று சொல்லி. மத்திய கிழக்கு ஒரு முடிவா ஒரு திருப்பு முனையில் இருப்பதாகவும், முழுமையான போர் நிறுத்தம் அவசியம் என்றும் சீனா தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அரக்சி பெய்ஜிங்கின் உறுதியான நிலைப்பாட்டுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். இரு நாடுகளும் முன்னெப்போதையும் விட நெருக்கமாக வளரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி வந்து பெய்ஜிங்கில் உள்ள வெளியுறவு அமைச்சரை அதாவது வன் ஜியை சந்தித்த போது அமெரிக்காவின் உறவில் விரிசல் ஏற்பட்ட பிறகு அவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இது என்று ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த பயணத்தை வந்து அனைத்துலக ஊடகங்கள், எல்லா உலகத்தில் இருக்கிற முன்னணி ஊடகங்களும் முன்பக்கத்தில் படத்தை போட்டு மிக முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டதாக இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார். அதாவது போருக்கு பிந்தைய ஈரான் போருக்கு முன்னைய ஈரானிலிருந்து வேறுபட்டது என்று எங்கள் சீன நண்பர்கள் நம்புகிறார்கள். தான் அங்கு போய் இறங்கிய போது தனக்கு இருந்த வரவேற்பையும் தங்களுடனான பேச்சுக்களையும் பார்க்கும் போது போருக்கு முன்னைய ஈரானையும் போருக்கு பின்னைய ஈரானையும் இந்த உலகம் வேறாகத்தான் பார்க்கிறது என்று சொல்லியும், அதன் சர்வதேச நிலை அதாவது ஈரான் சர்வதேச நிலை மேம்பட்டுள்ளது என்றும், மேலும் அது தனது திறன்களையும் சக்தியையும் நிரூபித்துள்ளது, ஈரான் நிரூபித்துள்ளது. எனவே ஈரானுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் ஒரு புதிய சகாப்தம் தொடங்க இருக்கிறது என்றும் அவர் அங்கு கூறியிருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கின்றது. எவ்வாறு ஈரானுடைய அணுகுமுறைகள் இருக்க போகின்றது, இஸ்ரேல் அப்படி பார்க்க போகின்றது, அமெரிக்கா அப்படி பார்க்க போகின்றது, மேற்கத்திய நாடுகள் எவ்வாறு இனிவரும் காலங்களில் ஈரானோடு கையாளப் போகின்ற என்ற விடயங்கள் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்று பார்க்க நேரமில்லை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பாகமாக அதை உடைத்து பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு நிறைவாக பிரான்சினுடைய ஒரு கப்பல் கூட எரிந்திருப்பதாக செய்திகளூடாக அறியக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? பிரான்சின் நான் முதல் கூறியது போல பிரான்சின் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரான் உரிமை கோரவில்லை. பிரான்சும் ஈரான் நடத்திய இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறவில்லை. ஆனால் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இந்தியாவுக்கு பொருட்களை ஏற்றி சென்ற இந்த கப்பல் தான் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் இந்த தாக்கத்தை தொடர்ந்து அதில் பயணித்த மாலுமிகள் காயமடைந்ததாகவும் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. அதை பிரான்சின் நிறுவனமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதே சமயம் இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற நிறுவனம் வங்கி உலகில் மிகப்பெரிய முதலீட்டு வங்கிகளில் இதுவும் ஒன்று.
அது கூறியிருக்கின்றது இப்போது உலகத்தின் எண்ணெய் இருப்பு வந்து 100 நாட்களுக்கு போதுமான உற்பத்தி எண்ணெய் தான் இருக்கிறது என்று சொல்லியும் அதாவது இந்த மே மாத இறுதிக்குள் எண்ணெய் கையிருப்பு 98 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றும் அது கூறியிருக்கின்றது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப எகிப்து வந்து அல்ஜீரியாவுடன் ஒரு எண்ணெய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றது. எல்லா நாடுகளும் அதாவது இந்த கப்பல் போக்குவரத்து முற்றாக முடங்கி இருக்கின்றது. ஈரான் நேற்று 3 இதோட பிரான்சின் கப்பலுடன் சேர்த்து 4 கப்பல்களை தாக்கி இருக்கின்றது. 2 கப்பல்கள் தீப்பிடித்திருக்கின்றன. இந்த நிலையில் வந்து ஈராக் வந்து மிக கடுமையாக பாதித்திருக்கின்றது. இப்போது ஈராக் கூறுகிறது தான் ஒரு பீப்பா எண்ணெய் $33 தருகிறேன் யாராவது வாங்குங்கள் என்று கூறுகிறது. சரி $30 கூட தான் தள்ளுபடி விலையில் தருகிறேன். இப்போது நீங்கள் பார்க்கலாம் $110 இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 மடங்கு குறைந்த விலையில் அது கொடுக்க தயாராக இருக்கின்றது. ஆனால் யார் வாங்குவது எப்படி கொண்டு செல்வது என்ற தெரியாத நிலை. ஏனென்றால் ஈரான் பொருளாதாரம் 90% இந்த எண்ணெய் ஏற்றுமதியில் தான் தாங்கி இருக்கின்றது. அதே சமயம் இப்போது இந்தியா அறிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்து இந்த அவசரகால கடன் திட்ட உதவியாக இந்த நிறுவனங்கள் இந்த ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தாங்கள் கொடுக்க இருப்பதாக கூறியிருக்கின்றது. கோவிட் 2020 இடம்பெற்ற கோவிட் நெருக்கடியின் போது அறிவிக்கப்பட்ட நிதி உதவியை போல இப்போது பல நாடுகளும் நிறுவனங்களுக்கு நிதி உதவியை அறிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு. இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க வேண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில். அதாவது இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரிக்கு என்ன நடந்தது, அது முடிந்து விட்டதா அல்லது தொடருமா அல்லது இப்பொழுது போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற அதையும் கூட நாங்கள் அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இன்று தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்